ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேசலோட ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் ஹிட்டாக போனால் ஒரு பீகாக் எம்ப்ராய்டரியோட பார்த்தீங்கன்னா அதோட டேசல் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டிசைன் பண்ணுறதா இருந்தாலுமே அதோட ஷேப் ஆகட்டும் ஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேசிங் கூட பார்த்தீங்கன்னா பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ அது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேசிங் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் நீங்கள் ட்ரேசிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு நம்ம பார்த்திங்கன்னா நீட்டாகவே ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பண்ணலாம். அண்ட் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதோட பீகாக் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ்லேயுமே அந்த ஒரு ஐ ஷேப்புக்கு தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அதே சேம் மெத்தடில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா இதுலேயுமே கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் மேட்சிங் ஆகணும் இல்லையா? ஸோ சேம் அதில் எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே சேம் மெட்டீரியல்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம டேசல் ஒர்க்குக்குமே போட்டிருக்கோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது மேட்சிங் ஆகுமே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் அண்ட் ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்ம ஒரு லைனுக்கு பார்த்திங்கன்னா சுகர் பீட் தான் பார்த்திங்கன்னா கொடுத்து எடுத்திருக்கோம். ஸோ இதே சேம் தான் பார்த்திங்கன்னா அதே நான் பீகாக் ஃபெதருக்குமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ அதே சேம்லேயே நம்ம பார்த்திங்கன்னா இதுக்குமே கொடுத்துக்கலாம். அண்ட் பீட்ஸ் நீங்கள் லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பீடாக மட்டும்தான் நீங்கள் லோடு பண்ணலாம். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டே போட்டுக்கோங்க. ஆர் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் இருக்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ரேம் விட்டு நீங்கள் கழட்டும் போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். ஆர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ரெண்டு பீடாகவே போட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா எண்டில் பார்த்திங்கன்னா என் நாட் போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிசைன் போடணுமோ ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ மேலேருந்து நான் திருப்பும் போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸோ நம்ம எந்த டிசைன் போடுறோமோ ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் திருப்பும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்புக்கான நீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போடாமல் அப்படியே நீங்கள் திருப்பும் போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு நீட்டாக கிடைக்காது. ஸோ இப்போ பாருங்கள், அந்த மேலே பாருங்கள் அந்த ஷார்ப்னஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் போடாமல் போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப்பு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக கிடைக்காது. ஸோ ஷேப் நீட்டாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஸோ ஒரு செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் திருப்பும் போது உங்களுக்கு நீட்டாக கிடச்சிடும். ஸோ சேம் ஷேப்பே பார்த்திங்கன்னா நீங்கள் கீழேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஷேப் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலேயுமே ஷார்ப்னஸ் வேணும் அண்ட் கீழேயுமே பார்த்திங்கன்னா ஷார்ப்னஸ் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா நானும் ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா போட்டு ஸோ கீழே ஒரு செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துகிட்டு ஒரு நீங்கள் என் நாட்டுமே பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் எந்த டிசைன் பார்த்திங்கன்னா போடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் பார்த்திங்கன்னா ஒயிட் பீடு கொடுத்துருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா 2mm பீடு. ஸோ இந்த பீடை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பீடாகவே பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா பெரிய பீடு தான். ஸோ அதனால் நீங்கள் ரெண்டாக கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஸோ சிங்கிள் பீடாகவே பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கு இல்லையா ஒரு டிசைனு, ஸோ அந்த டிசைன் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது சேம் பீகாக் எந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ அதே சேமில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாகவே பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அந்த மேலேருந்து நான் திருப்பும் போதுமே பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு நீட்டாக கொடுத்துட்டு நீங்கள் திருப்பும் போது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். அண்ட் ஒரு லைன் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பீடு கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு லைனுக்கு பார்த்திங்கன்னா நான் சுகர் பீடு தான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகியிருக்கும். அண்ட் பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் நான் இது போட்டது பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச்சுக்காச்சும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவுமே பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் இதுக்கும் பெருசாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் 4 பேட்ச் ரெடி பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டேசலுக்கு பார்த்திங்கன்னா 2 பேட்ச் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அனதர் 2 பார்த்திங்கன்னா இன்னொரு டேசலுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நானுமே 4 பேட்ச் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எண்டில் பாருங்கள், ஸோ ஒரு என் நாட் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ண
ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா, அடியில வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வந்து போடாமல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசுறு பிசுறாக வந்து இருக்கும். ஸோ அந்த பிசுறை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லையா? ஸோ அந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடுவோம் இல்லையா? அந்த சைடில் மட்டும் நீங்கள் அந்த ஐ ஷேப்புக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த ஐ ஷேப்பில் மட்டும் நீங்கள் வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிவிட்டு ஸோ 1 டே ஆர் நீங்கள் ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் விட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தானாக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசுறு வந்து வராது. ஸோ நூல் வந்து பிரியாமல் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே வந்து கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது வந்து டேசல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கஷ்டமாகவுமே இருக்கும் அண்ட் பிசுறாகவுமே தெரியும். ஸோ அந்த பிசுறு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு ஸோ ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒரு லைனுக்கு வந்து நான் சுகர் பீட் வந்து கொடுத்து எடுத்துட்டேன். கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக் வந்து பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேயும் இதே சேம் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அதுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வந்து டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எடுக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, B7000 க்ளூ ஸோ அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அது ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு செயின் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டேன். ஐதர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 செயின் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஜிக்ஸாக்குமே வந்து நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு கூடமே வந்து அதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக் கூடமே வந்து போடலாம். ஸோ பாருங்கள் நீங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எட்ஜில் வந்து எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் வந்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ எட்ஜில் ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, ஸோ 2 செயின் ஸ்டிச் போடுங்க. அப்படி இல்லைனா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஜிக்ஸாக் வந்து போட்டு எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதுமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு செயின் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சு எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வந்து ஸோ 2வது செயின் ஸ்டிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து கூடமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் க்ளூ போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாமல் வந்து கிடைச்சிரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி ஸோ பிரியாமல் வந்து கிடைக்கும். ஸோ செயின் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு முடிச்சு எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு லைனுக்கு வந்து பெரிய பீடு ஒயிட் பீடு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைனுக்கு சுகர் பீடு மறுபடியும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்து எடுத்து ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கேன். த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து சேம் மெத்தட் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பீகாக் இருக்கும். ஸோ இந்த த்ரெட் ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா? அதில் வந்து பீகாக்கோட ஃபெதர் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட்டோட ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாரியோட கலரை கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்கேன் நான். அண்ட் ஸ்டோனுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அட்டாச் பண்ணியிருக்கிறது வந்து சேம் சாரியோட அந்த ப்ளூ கலர். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒரு லைன் சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்து எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ வந்து பாருங்கள், இன்னுமே வந்து ட்ரை வந்து ஆகலை தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் ட்ரை ஆக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி வந்துருக்கும். ஸோ பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து போட்டு வந்து முடிச்சிருங்க. அண்ட் ஒரு லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பீடு வந்து கொடுத்துருக்கேன், 2mm பீடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லைனுக்கு சுகர் பீடு வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து த்ரெட்டு வந்து ஃபில்லிங் வந்து கொடுக்கறதுக்கு வந்து
வந்து நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து பாருங்கள். ஸோ த்ரெட்டு ஃபில்லிங்கோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு இது தான். ஸோ நீங்கள் சென்டர்லேருந்து அப்படிலாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ ஐதர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதே கார்னரில் தான் நீங்கள் வந்து முடிக்கணும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதே சேம் மெத்தட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களுமே வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ வந்து பாருங்கள், நான் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்னர்லேருந்து தான் வந்து ஆரம்பிக்கேன். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் 2 தான் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் வந்து போடணும். சில்க் த்ரெட்டே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே தின்னாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் வந்து 2 எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ மேலேயுமே வந்து பாருங்கள், அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டர்ன் வந்து பண்ணணும். ஸோ வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து போட்டு முடிச்சுட்டு அந்த சைடில் ஏதாச்சும் ஒரு கேப் இருக்குது அப்படின்னா கூடமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, அந்த கேப்புமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாகவே வந்து ஃபில் வந்து ஆகிடும். ஸோ நீங்கள் அதே சேம் மெத்தட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, ரைட் சைடு கார்னரில். ஸோ வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த சைட்லேருந்து நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதையுமே வந்து கவர் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ மேலே வந்து பாருங்கள், மேலே போகும்போது ஒரு செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். ஆர் நீங்கள் அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், அந்த கார்னர் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிருச்சா கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கேப் வருது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா, மேலேருந்து கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஃபில் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ நீட்டாக வந்து திருப்பும் போது உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்னர் போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் வந்து வந்துடுறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு அதோட நீட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஸோ ஏதாச்சும் ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதே சேம் மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா, அது ஷேப்புக்குமே வந்து நீங்கள் வந்து போயிட்டு வந்து வர மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 ஸ்டோன் வந்து தான் நான் அட்டாச் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதே சேம் தான் அந்த பீகாக்லேயுமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ப்ளெயினாக இருந்துச்சு. ஸோ தட் நம்ம வந்து ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணேன். ஸோ வந்து நீட் ஃபினிஷிங்கில் ரொம்பவே நீட்டாக அண்ட் அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேசல் வந்து வந்துருந்துச்சு. அண்ட் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்றதுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணாட் வந்து போட்டு வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் வந்து பண்ணிடலாம். ஸோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவுமே வந்து போட்டிருக்கேன். ஸோ எப்படி வந்து ஃபினிஷ் ஆகியிருக்கு அப்படின்றது ஸோ பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.